இந்த மேடை பயணம் எப்படி தொடங்கியது? அதனுடைய ஒரு ஃபிளாஷ்பேக் கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க. அச்சீவ் ஸ்டேட்டஸ், அஸ்கிரைப் ஸ்டேட்டஸ்லாம் சொல்லுவாங்க. இது இரண்டுமே அமைய பெற்றதுதான் காரணம். ஒன்று என்னுடைய பிறப்பின் பின்புலத்துல திருக்கடவுர் அபிராமி அம்பாள் கோயிலுக்குரிய அறக்கட்டளை நிறுவி பல்லாண்டுகளாக நடத்தி வருகிற குடும்பத்துல பிறந்ததனால் தமிழறிஞர்கள், தேவார விற்பனர்கள் இவெல்லாம் இடையறாமல் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து கிடைத்தது. இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் எதுக்குங்க தெய்வத்தை போய் பாடிட்டு அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்படி தெய்வ நம்பிக்கை அவசியமானலாம் கேக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் நம்ம? தெய்வ நம்பிக்கை அவசியமானு கேட்கறவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா அவங்களுக்கே அது வாழ்க்கையில் எப்ப அவசியம் ஏற்படும் அவங்களுக்கே தெரியாது. நமக்கு அப்பா அம்மா இருக்காங்கிற நம்பிக்கை நமக்கு அவசியமானு கேட்கறது தான் தெய்வ நம்பிக்கை அவசியமானு கேட்கிற மாதிரி. இந்த பக்தி இலக்கியங்கள் தமிழுக்கு இதுக்கான தொடர்பு எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப அவசியமா பக்தி இலக்கியம்? நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன் இருதாள் நிழற்கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே. அப்போ இந்த பக்தி என்பது பக்தி இலக்கியம்னு தனியா சொல்வதை விட பக்தி என்பது இலக்கியத்தில் இடையறாமல் இடையோடிக்கொண்டே இருக்கிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய தெய்வத்தமிழ் டிவில நிறைய தெய்வீகத்தன்மை உடைய தமிழ் பாடல்களை பற்றியும் தமிழ் செய்திகளையும் புராணங்களையும் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் மிக ஆழ்ந்த பல சிந்தனைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கக்கூடியவர் உலகெங்கும் வலம் வந்து தமிழையும் ஆன்மீகத்தையும் நல்ல தன்னம்பிக்கை கருத்துக்களையும் வளர்த்து வரக்கூடியவர். கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். நமது நம்பிக்கை இதழினுடைய ஆசிரியர். தமிழகத்திலே மரபு கவிதைகளை மரபு மாறாமல் வழங்கக்கூடிய ஒரு சில கவிஞர்களில் மிக முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடியவர். மிக பிரபலமான சொற்பொழிவாளர் கலைமாமணி மரபின் மைந்தன் திரு முத்தையா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தெய்வத்தமிழை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அவருடைய அன்பும் ஆர்வமும் பாராட்டுக்குரியது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு மேடை உலகத்துல கவிதை பேச்சு ரெண்டையும் கையாளக்கூடியவங்க ரொம்ப சுலபமா அவ்வளவு சுலபமா யாருக்கும் வர்றது இல்ல. ரொம்ப குறைவானவங்க தான் இருக்காங்க. அந்த வகையில மரபு கவிதை இன்னைக்கு உங்களுடைய இந்த கவிதைகளுக்கு உலகமே நிறைய பேர் அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த மேடை பயணம் எப்படி தொடங்கியது? அதனுடைய ஒரு பிளாஷ்பேக் கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க. மேடை பயணம் எனக்கு பள்ளி பருவத்திலேயே தொடங்கிடுச்சு. பொதுவா ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான பின்புலங்கள் சொல்லுவாங்க. வழி வழியாய் வந்த பின்புலம், தேடிக்கொண்ட பின்புலம். ஆங்கிலத்துல உங்களுக்கு அதை அச்சீவ் ஸ்டேட்டஸ், அஸ்கிரைப் ஸ்டேட்டஸ்லாம் சொல்லுவாங்க. இது இரண்டுமே அமைய பெற்றதுதான் காரணம். ஒன்று என்னுடைய பிறப்பின் பின்புலத்துல திருக்கடவுர் அபிராமி அம்பாள் கோயிலுக்குரிய அறக்கட்டளை நிறுவி பல்லாண்டுகளாக நடத்தி வருகிற குடும்பத்துல பிறந்ததனால் தமிழறிஞர்கள், தேவார விற்பனர்கள் இவெல்லாம் இடையறாமல் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து கிடைத்தது. அதற்கு பிறகு என்னுடைய பதன் பருவத்துல கோவையில் இருக்கக்கூடிய மணி மேல்நிலை பள்ளியில நான் படித்தேன். அங்கதான் இலக்கிய விழாக்கள், சிலப்பதிகார விழா, கம்பன் விழா இதெல்லாம் நடைபெறும். அப்படி நடைபெறுகிற போது ஒரு முறை ஒரு கவியரங்கம் நடந்தது. நான் முன்வரிசையில் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். நான் இப்ப 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். கருணை மரவனுக்கு இவர்கள் கையெழு நிலை அப்படின்னு கோவலனுக்கு மற்றவர்கள் அந்த பாத்திரங்கள்லாம் இரங்கல் கவிதை பாடினா எப்படி இருக்கும்னு ஒரு கவியரங்கம். அதுல கண்ணகி, மாதவி, கவுந்தியர்கள்லாம் சொல்லிட்டு கடைசியா சிலம்பு பாடுகிற மாதிரி ஒரு தலைப்பு. அதுக்கு பாட வேண்டியவர் பெருங்கவிஞர் சோசோமி சுந்தரம். அவங்க வரல அன்னைக்கு. என்னுடைய தமிழாசிரியர் புலவர் வெங்கடேசன் தான் அதுக்கு செயலாளர். அவருக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல. அவர் என்னை கூப்பிட்டு, சோசோமி வரல, நீ கவிதை எழுதி பாடுன்னாரு. எனக்கு முன்னாள் 3-4 கவிதை தான் பாட வேண்டியிருந்தது. இப்ப இளங்கன்று பயமறியாது அப்படின்பாங்க இல்லையா, இளங்கன்று பயமறியாது, அவையோருடைய சிரமம் அறியாது. அதனால நான் உடனே என்ன பண்ணேன், மேடைக்கு பின்புறம் போய் அந்த கவிதையை எழுதிட்டு கவிதையை வாசிச்சேன். நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. ஆமா. ஒரு 2-3 பேர் கவிதை வாசிச்சாச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்குள்ள நீங்க உடனடியா அந்த இடத்துல எழுதிருக்கீங்க. அப்படிதான். அப்ப குருவிக்கரம்பை சண்முகம் தலைமை தாங்கினார் கவியரங்கத்துக்கு.
இப்போ கவியரங்கத்துல முதல்ல அவையடக்கம் சொல்லணும் இல்லையா? நமக்கு அடக்கம் இருக்கோ இல்லையோ அவைக்காக சொல்லணும். அதனால நான் என்ன பண்ணேன், சுவை பெருக்கி வளம் பெருக்கி சொல்லோடு பொருள் பெருக்கி கவி பெருக்கும் பாவலர் நம் கைகளினால் தொட்டு விட்டால் இந்த ஒலிபெருக்கி கூட ஒரு கவிதை பாடாதா, நான் அந்த தைரியத்துல பாட வந்தங்கிற மாதிரி சொல்லவும் அவை ரொம்ப அதை ஆரவாரித்து ஏற்றுக்கொண்டது. அதனால் அந்த மேடை வந்து ஒரு பெரிய திறப்பையும் கொடுத்தது, நம்பிக்கையும் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஓ, ஏன்னா இந்த மேடை முதல்ல மேடை ஏறுறது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அந்த அனுபவத்தை கேட்டால் அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கும்னு நினைச்சது. மேடை ஏறுறதுங்கிறது ஒரு பெரிய அனுகிரகம். அதிலும் ஆன்மீக மேடைகள் ரொம்பவே பெரிய இறைவனுடைய அருள். இப்போ தெய்வத்தன்மைன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த தெய்வத்தன்மை அப்படிங்கறத பத்தின உங்க புரிதல் என்ன? தெய்வத்தன்மை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும், மனிதன் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உறைந்திருக்கக்கூடிய இயல்பு. அதை தொட்டெழுப்பவும் தட்டி எழுப்பவும் ஆன்மீக அனுபவம் பெற்ற அருளாளர்கள் அதை பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்களை நாம் பாடுகிற போதோ பாராயணம் செய்கிற போதோ நமக்குள் இருக்கிற அந்த இறைத்தன்மை எழுகிறது. அப்ப தனக்குள் இருக்கிற தெய்வாம்சத்தை சென்றடைவதற்கான வரைபடங்களாக அருளாளர்களுடைய வாக்குகள் அமைந்திருக்கின்றன என்பது என்னுடைய எண்ணம். அது வந்து ஒரு முன்னேறு, அதை படிச்சு முன்னேறுன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, உங்களோட கொஞ்ச நேரம் பேசுனதுல ஏதோ கொஞ்சம் எனக்கும் ஒரு ஒரு சந்த மாதிரி வருது. பாதிப்பு வராது இல்லையா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ மொழி ஒரு பக்கம், மொழிங்கிறது நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கிறதுன்னு பொதுவா சொல்றது உண்டு. ஆனால் அந்த மொழிக்கும் தெய்வத்தன்மைக்கும் அதுக்கான தொடர்பு எப்படி இருக்கணுமா, இருக்கா? அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அது மொழி என்பது வெறும் ஒலிக்கோர்வை அல்ல. அது வந்து சந்தமும் சிந்தனையும் ஒன்று சேர்கிற போது அது கவிதையாகிறது. அந்த கவிதை பிரம்மாண்டமான ஒரு தன்மையை நோக்கி பெய்யப்படுகிற போது அதனுடைய ஆற்றல் அளப்பரியதாக மாறுகிறது. இப்ப உங்களுடைய மனம், புத்தி, அகங்காரம், சிந்தனை எல்லாம் ஒருமுகப்பட்டு தெய்வத்தை நோக்கி குவிக்கப்படுகிற போது வரக்கூடிய ஆற்றல், அதுதான் கவி ஆற்றல் நம்ம சொல்லலாம். இப்போ அருளாளர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், இவங்களுடைய தமிழ்லாம் தெய்வத்தன்மை பொருந்தியதுன்னு நம்ம சொல்வதற்கு காரணமே இந்த உணர்வுகளினுடைய குவி மையமாக அந்த கவிதைகள் அமைந்ததுதான். அது தெய்வத்தன்மையை நோக்கி நம்மை விரைவாக நெருங்க வைக்கிறது அப்படிங்கிறது என்னோட அனுமானம். இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் எதுக்குங்க தெய்வத்தை போய் பாடிட்டு அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்படி தெய்வ நம்பிக்கை அவசியமானு கேக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்? நம்ம தெய்வ நம்பிக்கை அவசியமானு கேட்கறவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா அவங்களுக்கே அது வாழ்க்கையில் எப்ப அவசியம் ஏற்படும் அவங்களுக்கே தெரியாது. அதாவது நாம் வந்து ஒரு பெற்றோரிடத்தில் பிறந்தோங்கிற நம்பிக்கை நமக்கு அவசியமா, நமக்கு அப்பா அம்மா இருக்காங்கிற நம்பிக்கை நமக்கு அவசியமானு கேட்கறது தான் தெய்வ நம்பிக்கை அவசியமானு கேட்கிற மாதிரி. அப்போ எது முழுமையான உண்மையோ அதையே நம்ம நம்பாட்டி, அதுவே அவசியம் இல்லைன்னு சொல்லாட்டி, அவசியம் வேணும்னு நமக்கு நினைக்காத பட்சத்தில் வாழ்வின் சின்ன சின்ன அல்ப விஷயங்களை நோக்கி மனம் போகும். அது ஒரு நிறைவுறாத வாழ்க்கையாக, ஒரு அரைகுறை வாழ்க்கையாகத்தான் அமையும். தெய்வ நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஒரு குறிக்கோளற்ற வாழ்க்கையா தான். நம்ம தமிழ் மொழி எவ்வளவு பேசினாலும் அதோடைய சிறப்புகள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் பொதுவா தமிழினுடைய தனித்துவம்னு நீங்க கருதுறது என்ன, எப்படி நினைக்கிறீங்க? அது பிற மொழிகளோ அல்லது மற்ற பண்பாடுகளோ கலாச்சாரங்களோ கடவுளை ரொம்ப தூரம் தள்ளி வைத்து பார்த்தபோது முடிந்தவரை மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இணக்கமாக, நெருக்கமாக, அணுக்கமாக கடவுளை கொண்டு வந்து நிறுத்திய மொழி தமிழ் மொழி. இப்போ நீங்க திருவிளையாடல் புராணத்துல பாப்பீங்க, ஒரு பன்றி குட்டி வந்து இறந்து போய்விடுது. பன்றி, தாய் பன்றி குட்டிகள் நிறைய இருக்கு. அதற்கு அருள் செய்வதற்கு சிவபெருமான் போகிறார். அவர் பன்றி வடிவத்திலேயே போகிறார். அப்ப அந்த இப்ப நம்ம குன்றக்குடி பெரிய அடிகளார் கூட சொல்லுவார், இவரு போய் சிவபெருமான் மான் மழு சூலாயுதத்தோ நின்னா பன்றி குட்டி பயந்து மூச்சடிச்சு செத்து போயிடும். ஆனா அதற்கு அருள வேண்டும் என்றால் தாய்ப்பன்றியாக போக வேண்டும் என்கிற அந்த இணக்கத்தை, அணுக்கத்தை தமிழ் இலக்கியம் காட்டுகிறது. கடவுள் எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் இந்த மொழியினுடைய மிக முக்கியமான அம்சம்.
எம்மானை எளிவந்த பிரானை யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். இந்த நெருக்கத்தை திரும்ப திரும்ப அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மொழியினுடைய சூட்சுமம் அதுதான். பல பேரு எங்கேயோ இருக்காரு, எனக்கு என்ன அதை பத்தி எப்படின்னு நினைக்கிற போது அன்பா இருக்கிறவங்களுக்கு கிட்டக்க வருவாருங்கிறது தான் இதனுடைய புரிதலா இருக்கு. அப்படி பாக்குற போது நம்ம தமிழ் மொழியில நிறைய இலக்கியங்கள், அதுலயும் குறிப்பா பக்தி இலக்கியங்கள், இந்த பக்தி இலக்கியங்கள் தமிழுக்கு இதுக்கான தொடர்பு எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப அவசியமா பக்தி இலக்கியம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இல்ல, 2000 ஆண்டுகளாகவே பக்தி என்பது தமிழ் இலக்கியத்தில் இழையோடிக்கொண்டே வந்திருக்கிறது. சொல்ல போனால் சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்த உமையொருபாக வடிவம், அர்த்தநாரீஸ்வர வடிவம் நம்ம சொல்றோம். இது சங்கத்தமிழ்ல இருந்து இருக்கு. இப்ப ஐங்குறு நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் இல்லை, இறைவன் திருவடியின் கீழ் உலகம் தானாக உருவாயிற்று. அப்போ அவனை உமையொரு பாகனா காட்டு. நீலமேனி வாலிடை பாகத்து ஒருவன் இருதாள் நிழற்கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே. அப்போ இந்த பக்தி என்பது, பக்தி இலக்கியம்னு தனியா சொல்வதை விட பக்தி என்பது இலக்கியத்தில் இடையறாமல் இடையோடிக்கொண்டே இருக்கிறது. அப்படிதான் பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தது. இல்ல, பக்தி இலக்கியங்கள் தமிழ்ல தேவையில்லாம புகுத்தப்பட்டிருக்கு, அது தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்து. அந்த கருத்தை நிராகரிக்க அதை ஒரு பொருட்டா எண்ணி பதில் சொல்லக்கூட அதுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பக்தி இலக்கியங்கள்னால தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உயர்வா என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் மொழி செழுமை. மொழி செழுமை ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இன்னொன்று, இப்ப திருக்குறள் உட்பட சங்க இலக்கியங்கள் உட்பட தமிழில் நிறைய அம்சங்கள் இருந்தாலும் இல்லங்கள் தோறும் நாவுகள் தோறும் நடமாடக்கூடியது பக்தி இலக்கியம் தான். இப்ப காலையில ஒரு குடும்ப தலைவி சமையல் பண்ணிக்கிட்டே ஒரு 10 பக்தி பாட்டை முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. நீங்க சில வைணவ குடும்பங்கள்ல நாலாயிரம் பிரபந்தத்தை தினம் விடாம சொல்லிக்கிட்டே சமைக்கக்கூடிய பண்பாடு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ வீடுகள் தோறும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு சின்ன பாட்டுல ஆரம்பிச்சு, பாலும் தெளிதேனும் ஆரம்பிச்சு, வீடுகள் தோறும் தமிழ் புழங்குவதற்கு முக்கிய காரணமே பக்தி இலக்கியம் தான். இப்போ பெரிய அறிஞர்கள் வீட்டுல சங்க இலக்கியம் சொல்லலாம், இப்ப ராமாயணத்தை அவங்க படிச்சு பார்க்கலாம், சிலப்பதிகாரத்தை படிக்கலாம். வீடுகள் தோறும் தமிழ் என்பது பக்தி தமிழ். ஆக இத பாராயணம் பண்ண தேவையில்லாத முணுமுணுக்கள், பிரச்சனைகள், சொல்லாடல்கள்லாம் அது தானாவே இடம் இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமா தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பக்தி இலக்கியங்கள்ல நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்க 2 பேருடைய இதுல நிறைய அருளாளர்களுடைய புராணங்கள், சரித்திரங்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா? தமிழ் பக்தி இலக்கியங்கள் மூலமாக ஆண்டவனை அடைந்த அந்த அருளாளர்கள் அவங்கள யாரெல்லாம் உங்க மனதை கவர்ந்தவர்கள்? ஒரு சிலரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பா தேவார மூவர், மாணிக்கவாசகர், அழுதால் உன்னை பெறலாமே. அவர் சொல்ல ரொம்ப ஒரு எளிமையான சூத்திரம், அழுதால் உன்னை பெறலாம். அப்போ அதே மாதிரி வைணவ இலக்கியங்கள் ஆண்டாள் நாச்சியார், இருந்த இடத்திற்கு இறைவனை வரவழைத்து பார்த்த நம்மாழ்வார், தன் தவறுகளில் இருந்து இறைவன் தன்னை மீட்டெடுத்த பிறகு தான் ஒரு அருளாளராக ஓங்கி நின்ற அருணகிரிநாதர், இப்படி சொல்லிட்டே போலாம். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அபிராமி பட்டருடைய சரித்திரம், அது உங்ககிட்ட கேக்குறதுன்னா அது மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இன்னைக்கும் கூட நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா அதுக்கு அத்தாட்சியா நமக்கு திருக்கோயில்கள் இருக்கு, பாடல்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அதை பத்தின அந்த புரிதலுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்களேன். இது இன்னமும் இருக்குதான், இது நான் நிஜம்தான்னு சொல்றதுக்காக ஒரு விளக்கம். 2 அம்சங்கள் சொல்லலாம். இப்ப சமீபத்துல டாக்டர் சுதா சேஷன் அபிராமி அந்தாதி பத்தி பேசுறப்போ ஒரு அறிவியல் சான்று சொன்னாங்க. நம்முடைய உலக கேலண்டர்ல ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 15 நாள் காணாம போச்சு. ஒரு 15 நாட்களுக்கான சுவடுகள் இல்லை. அது அமாவாசை பௌர்ணமி ஆக்கினார் அபிராமி பட்டிருக்காங்க. அபிராமிங்கிறத விட அதை இணைத்து பேசினாங்க. இதுவும் அதுவும் ஒன்றாக இருக்கலாம். ஏன்னா அறிவியல் என்பதே ஒரு வகையில் யூகம்னு இன்னைக்கு பின்னவீனத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. போஸ்ட் மாடர்ன் சயின்ஸ். நீங்க தியரி ஆஃப் எவ்ரி திங்னு கென் வில்பருடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா,
கவிதையை போல இலக்கியத்தை போல அறிவியலும் ஒரு புனைவு தான். புனைவுதான். அப்படிதான் அவங்க அறிவியலையே பாக்குறாங்க. ஆக இந்த குறிப்பிட்ட சம்பவம் ஒரு 15 நாட்கள் வந்து கேலண்டர்ல இருந்து காணாம போச்சுங்கிறது அமாவாசை பௌர்ணமியானதை குறிக்கும் அப்படின்னு அவங்க ஒரு புள்ளிவிவரத்தோடு ஒரு முறை பேசினாங்க. இரண்டாவது, எளிய பிரார்த்தனைகள் கூட தடதடன் நிறைவேறதை பார்ப்போம். ஒரு போய் விண்ணப்பம் பண்ண கோயில போய் வேண்டிட்டு வந்த இது நடந்ததுன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் ஆஸ்பெக்ட், அனுபவ ரீதியான சான்று. நீங்க எல்லாத்தையுமே அறிவியல நிரூபிக்க முடியாது. இப்போ ஒருத்தர் வயிற்று வலி வருதுன்னா வயிற்று வலியினுடைய காரணத்தை தான் நீங்க நிரூபிக்கலாம், வயிற்று வலியை நிரூபிக்க முடியாது. அவங்கவுங்க உணரணும். அது வலிக்கு அப்படின்னா ஆனந்தத்துக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் தனித்தனிதான். அதான் அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, அவ்வாறு அறிவார் அறிகின்றது அல்லால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது வேங்க. அவங்க அனுபவத்தில் பெற வேண்டியதுதான் ஆன்மீகம். அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு எப்பவுமே நினைவிலே இருக்கக்கூடியது, உங்களை பாக்குற போதெல்லாம் அபிராமி அன்னையினுடைய சந்நிதியில உங்களுடைய தாத்தாவுக்கு நிகழ்ந்த அதிசயம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நான் படிச்சு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க சொல்ல போது அது இன்னும் நேயர்களுக்கு. அதுல 2 அம்சங்கள் உண்டு. ஒண்ணு வந்து எங்க பாட்டனார் வந்து அந்த பிச்சைக்கட்டளை எஸ்டேட்னுடைய அரங்காவலர். அவர் காலத்துலதான் அபிராமி என்ற அம்பாளுக்கு இந்த தங்க கவசம் வெள்ளி கதவுகள்லாம் உருவான தீவிரமான பக்தர். அவருக்கு ஒரு முறை நான் 70கள்ல இந்த முகப்பக்கவாதம் ஃபேஷியல் பேராலிசிஸ் சொல்றாங்க, அது திருக்கடவுள் தான் இருந்தார். சரி, கார் எடுத்துட்டு பொறையார் போகலாமா மயிலாடுதுறை போகலாமான்னு எல்லாம் பேசினப்போ எழுதி காட்டினார், என்னை அபிராமி சன்னதிக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அங்க ஓதுவார வர சொல்லி அந்தாதி ஒவ்வொரு பாட்டையும் பாடி ஒவ்வொரு பாட்டு முடிகிற போது ஒரு தீபாராதனை. இந்த தீபாராதனை முடிய அந்த குங்குமத்தை தடவிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்ணில இருந்து தண்ணியா வருது, அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அந்த 101 பாட்டை பாடி முடிப்பதற்கு முன்பு அவருக்கு அந்த முகப்பக்கவாதம் சரியானது. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கும் மருந்தே. அது வந்து வெறும் சொல்லல, அது வந்து நடைமுறையில் எங்க குடும்பத்தையே நாங்கள் பார்த்த ஒரு அம்சம். இது ஒரு பக்கம் இருக்க, பெங்களூரில் என்னுடைய நண்பர் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் டாடா மெடிக்கல் கன்சல்டன்சியினுடைய நிர்வாக இயக்குனர். அவர் வீட்டிலேயே ஒரு பாபா கோயில் வச்சிருக்கிறார். அங்க நான் சொற்பொழி வாட்டிட்டு இருக்கேன். அங்க ஆங்கிலத்திலையும் பேசணும், எல்லா மொழிக்காரர்களும் இருப்பாங்க. அங்க வந்து ஜெயலட்சுமி அம்மான்னு ஒரு ஆடிட்டர் ஒருத்தங்க, அவங்க மேல சத்யசாய் பாபா அவனுடைய வருகை நிகழும். அவங்க வருகையே நிகழும், அவங்க உடம்பு எல்லாமே இப்படி மாறும். நான் இந்த சம்பவத்தை அங்க அபிராமி என்றாதி பேசுறப்ப ஆங்கிலத்துல சொல்லிட்டு இருக்கேன். கண்ணுக்கு எதிர அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்குள்ள பாபாவுடைய அருட்தன்மை அந்த நேரத்துல இருக்கு. இந்த மாதிரி அவர் குங்குமத்தை தடவி கொண்டிருந்தார், குணமானதுன்னு நான் சொன்ன அடுத்த வினாடி அவங்க உடம்புல இருந்து ஒரு 2 கிலோ குங்குமம் கொட்டுச்சு. அவங்க அந்த குங்குமத்தை அப்படியே அள்ளி, திஸ் இஸ் த குங்குமம் யுவர் கிராண்ட் ஃபாதர் யூஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த கண்ணுக்கு பார்த்த ஒரு அனுபவம். அதனால இந்த அருள் அனுபவங்களுக்கு எல்லை இல்லை, அது இன்னதுன்னு தற்கறிவை தாண்டிய விஷயம்ன்றதுக்கு ரெண்டுமே சொல்லணும்னு தோணுச்சு. அதிசயங்கள் நிறைய நிகழ்த்துவாள் அபிராமி. அது அபிராமி பட்டருடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, அவளை நம்புற யார் வாழ்க்கையிலயுமே அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை நிறைய உண்டு. உங்களுடைய குடும்பத்துக்கும் அபிராமி அன்னையினுடைய திருக்கடையூர் அந்த ஆலயத்திற்குமான தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்க. அது எனக்கு தெரிந்த ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய முன்னோர்கள் ஒருத்தர் பிச்சைப்பிள்ளைன்னு இருந்திருக்காங்க. என்னுடைய யூகம் அவர் வந்து அபிராமி பட்டருடைய சமகாலத்தவராக இருந்திருக்கணும்னு ஒரு யூகம். நான் திருக்கடவுர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதில் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கேன். அவர் என்ன செய்தார்னா, அபிராமி அம்பாள் ஆலயத்துக்கு காணிக்கையா 1600 ஏக்கர் எழுதி வைத்தார். அதுல இருந்து எங்க குடும்பம் வந்து அந்த பிச்சை கட்டளை எஸ்டேட்னு பேரு, அதுக்கு பரம்பரை அரங்காவலர்களாக இருக்கிறோம். குறிப்பா எங்க பாட்டனார் காலத்துல நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து தான் ஒரு ட்ரஸ்டி அதெல்லாம் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அபிராமி நம்ம வீட்டுல மூத்த பொண்ணு, அப்படிதான் அவருடைய பாவம். அது அவருடைய பக்தி பாவம்ங்கிறது எங்க வீட்டுல மூத்த பொண்ணு அப்படின்னு இருப்பாரு. அவர் காலத்துலதான் இந்த நிறைய திருப்பணிகள் நடந்தது. அவர் 27 சிவாலயங்களுக்கு தக்காரா இருந்தார். பல்லவனீஸ்வரம், சாயாவனம், திருவெண்காடு,
நிறைய ஆலயங்கள்ல ஒரு அரங்கவராக இருந்தார். ம், அந்த சூழ்நிலையில தான் நான் வளர்ந்தேன். விடுமுறைகளுக்கு அங்க போற போது ம், அங்க அவருக்கு ஒரு ஆஸ்தான புலவர் ஒருத்தர் இருப்பாரு. ம், அவங்க எல்லாம் வந்து தமிழ் பேசுவதையும் தங்களுக்குள் விவாதித்துக் கொள்வதையும் கேட்கிற ஒரு சூழல் எனக்குள்ள விதையா விழுந்ததுன்னு சொல்லலாம். ம், ம். ரொம்ப சுவாரஸ்யமா அதே நேரம் நமக்கு தெரிய வேண்டிய அபூர்வமான நிறைய தகவல்களை நம்முடைய கவிஞர் அவர்களிடமிருந்து நாம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய நிறைய இருக்கு பேசுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும். தொடரலாமா?